வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பேனில் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு 2 முட்டை இன்றைக்கி அப்படியே எடுத்து அந்த ஆயிலில் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க முட்டையை. நல்ல முட்டை வேகட்டும். நல்ல முட்டை பொரியல் வச்ச மாதிரி நல்ல முட்டையை வறுத்து எடுத்துக்கலாம். முட்டையை நல்லா வறுத்துக்கலாம். அங்கே பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இதுலேயே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா நீல வாக்கில் பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போதே கேரட்டும் நல்லா பொடிசாக நீளமாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா இது வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். நிறைய ஆயில் சேர்த்தா தான் ஃப்ரைட் ரைஸுக்கு காய்கறி அதிலேயே வதக்க முடியும். அதனால தான் நிறைய ஆயில் சேர்க்க சொல்கிறது. இதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க பீன்ஸ் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். பீன்ஸை சேர்த்துட்டு பீன்ஸை நல்லா வதக்கி விடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா ஆயிலில் சேர்த்து நல்லா ஆயிலில் வதக்கிக்கலாம். இது கூட குடமிளகாய் எடுத்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இது கூடவே முட்டைக்கோஸ் எடுத்து கோஸை நல்லா நீளமாக குச்சாக பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. இது வதங்கும் போதே நம்ம கொஞ்சம் மிளகு பொடி, பெப்பர் மசால் சேர்த்துக்கலாம். பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூட சிக்கன் 65 மசாலா, தனி மிளகாய்த்தூள், சோயா சாஸ் 3 ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே நல்ல ஃப்ரைட் ரைஸ் மனம் வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் காய்கறியில் கொஞ்சம் சால்ட்டு தெரியும். சால்ட்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பெரிய பேனாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கெலாம் நல்லாயிருக்கும். வதக்கி விடுறதுக்கு 200 கிராம் சிக்கன் எடுத்து இன்றைக்கி சிக்கனை இது கூட கொஞ்சமாக பீஸ் மாதிரி கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கலாம். வீட்டில் பொரித்த சிக்கன் 65 தான் இது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிடணுங்க. அப்போ தான் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். அப்படியே கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டு கொஞ்சம் பெப்பர் மசால் கொஞ்சம் போட்டு பெப்பர் பொடி போட்டு சாப்பிட ஆரம்பிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். திருநெல்வேலி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்ட்ரீட் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அப்படியே வீட்லேயே செய்யலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், சிக்கன் அப்படியே ஆயிலோடு சூப்பராக இருக்குது. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. தேங்க்யூ.